அனைவருக்கும் வணக்கம். எனது அன்பு சகோதரர்களுக்கும், எனது நண்பர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஹெல்ப்க்காக இந்த காணொளியை பதிவு செய்கிறேன். இதுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு குழந்தையின் பேர் கௌஷிகா. மரபியல் நோயால் 1,00,000 பேரில் ஒருவருக்கு வரும் இந்த நோய் குறைபாடு காரணமாக இந்த பாப்பா ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அவரோட பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும், ரோட்டரி சங்கங்களும் மற்றும் பன்னாட்டு சங்கங்கள்கிட்டையும், நிறைய அறக்கட்டளைகள்கிட்டையும் ஹெல்ப் கேட்டுட்ருக்காங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச உதவிகளை நிச்சயமாக இந்த குழந்தைக்கு கீழ்கண்ட இந்த வங்கி எண்ணிற்கு செலுத்தி அந்த குழந்தையை நீங்கள் காப்பாற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஒரு 1,00,000 பேர்ல ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா. 1 வயசு வரல இந்த குழந்தை நல்லா ஆக்டிவா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா 6 வருஷமா குழந்தை தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் இருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு பார்த்தீங்கன்னா ஒரு டோஸ் போறதுக்கு குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாய் ஆகுமா. இது வரல 30 டோஸ் போட்டிருக்காங்க. இப்போ கடைசியா அவங்க டோஸ் போட்டு 4 மாசம் ஆகுது. அதற்காக அவங்க ஃபண்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, முடியல. நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் மனு கொடுத்துருக்காங்க. நிறைய செய்தித்தாள் வந்திருக்கு, நிறைய பத்திரிகை நண்பர்கள் உதவி செஞ்சு இவங்களுக்கு நிறைய ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த குழந்தைக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் நம்மளுடைய பங்களிப்பு கண்டிப்பா கொடுக்கணும். இது நம்ம எத்தனையோ விஷயங்கள் செய்தாலும் கூட நம் கண்ணெதிரே நேரடியாக இந்த குழந்தைக்கு செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கு. எங்க சங்கத்தினுடைய தலைவர் ஸ்டீஃபன் வந்திருக்காரு, எங்க சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் பூபதி அண்டு சிலம்பரசன் வந்திருக்காங்க. ஸோ நேற்று எங்க சங்கத்துல கூட்டம் நடந்தது. ஒரு 5 நிமிடத்துல எல்லாருமே மினிமம் கான்ட்ரிபியூஷன் கொடுத்து ஒரு 15,000 ரூபாய் இன்னைக்கு கையில் கிடைச்சிருக்கு. இது முதல் கட்டமா ரோட்டரி கிளப் டெம்பிள் சிட்டி சார்பாக நாங்க எல்லாம் சேர்ந்து இந்த குழந்தையோட தகப்பனார் செல்வகுமார் அவருக்கு வழங்குறோம். நம்ம ரோட்டரி நண்பர்கள் மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம ரோட்டரி சங்கத்திற்கான ஒரு சிறப்பு வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு சங்கத்திலிருந்தும் உங்களுடைய மெம்பர் கிட்ட இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணி உங்கள் சங்கம் சார்பாக அவருக்கு நேரடியா அவருடைய வங்கி கணக்கு எண் தரோம், அவருடைய ஜிபே நம்பர் தரோம், அவருக்கு நேரடியாக அனுப்புங்க. ஏன்னா இந்த பணத்தை வச்சுதான் அவர் இந்த டோஸை போடணும். 2 லட்சம் ரூபாய் முதல் கட்டமா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள, இன்னைக்கு வியாழக்கிழமை, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ள 2 லட்சம் ரூபாய் நம்ம அவங்களுக்கு தரதா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய கண்டிப்பா சப்போர்ட்டை கொடுங்க. இந்த குழந்தையோட வாழ்வாதாரத்தை காக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பு நம்ம கரெக்டாக பயன்படுத்தி இந்த குழந்தையோட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இந்த குழந்தையால நம்ம நார்மல் குழந்தைகளை போல செயல்பட முடியாது. இந்த 7 வயசு குழந்தைய பார்த்தீங்கன்னா எவ்வளவு சின்னதா இருக்காங்க பாருங்க. இவங்களுடைய டிசாஸ்டர் மிகப்பெரிய பாதிப்புல இவங்களுக்கு கல்லீரல் முழுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அது தொடர்ந்து அவருடைய நம்ம கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸோ ஃபெயிலியர் ஸ்டேஜில் இருக்கு. ஸோ அதனால இந்த குழந்தைக்கு இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா நம்ம செக்யூர் பண்ண முடியும். இது இந்த நோய்க்கான மருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரிப்பு கொடுக்கணும், ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும். அந்த ட்ரிப்பு மூலமா தான் அந்த மருந்து கொடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி எல்லா டெஸ்டும் எடுக்கணும் ஒவ்வொரு முறையும். இந்த ட்ரிப் மூலமா அந்த மருந்து ஏற்றுறதுக்கு அவங்க குறைந்தபட்சம் 2